जय श्री कृष्ण। कथे विमले जय जय राम कथे, जय जय सीता राम स्वरूपी, जय जय राम कथे विमले जय जय राम कथे। वारुणी मुख पद्मा दलिताङ्कुशलवपरिगीताम् श्रुत्वैव त्वां रघुकुलतिलगो प्रेमे श्रुतिरम्याम् रम्ये जय जय राम कथे। गायति नरतोऽपि द्वामिह त्रिभुवन सञ्चारी, वीणां रणयन् देवमुनीन्द्रो देवलेन सहितो मधुरे जय जय राम कथे। मधुमय मृदु तरंगे निमग्नो राम रसे मनसे, गिरिजा सहितो मुदितर गिरिशो नृत्यदि कैलासे, मृदुले जय जय राम कथे। धृतिमति धृति कीर्तिरे शुभके तुष्टि पुष्टि दृष्टिरे, श्रेयो निष्ठां देहि न श्रद्धां भक्ति मुक्तिदे, शुभके जय जय राम कथे। रिद्धिमतिं बुद्धिं देहि न सिद्धिमधिं बुद्धिं, प्रज्ञां प्रेममयीं पत्रे विद्यां ज्ञानमयीं, हितदे जय जय राम कथे। मोक्षक्षामहितां त्यक्त्वा करीश्वरो बलवान्, द्वामहि भीत्वा नृत्यदिधीरो राम भक्त हनुमान्, परमे जय जय राम कथे। जय जय राम कथे विमले जय जय राम कथे, जय जय सीता राम स्वरूपी, जय जय राम कथे विमले जय जय राम कथे। பியூட்டிஃபுல். ரொம்ப அழகானது, ரொம்ப அழகான கோயில். வெரி பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஹரி ஓம். பிரார்த்தனை ஸ்லோகம் சொல்றேன் சார். சொல்லுங்கம்மா. அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப் பிரயாதி ச மத்பாவை யாதி நாஸ்த்ர சம்சயः अनन्यचेता सततै यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதனோட அர்த்தம் அப்படியே மனசுல வருது சார். பியூட்டிஃபுல். அனன்ய சேதா சதத்தை, எந்த டைம்லயும் எப்பொழுதுமே சேதனையே மனச ஈஸியா அவரை பார்த்துடலாமா? சுலப பார்த்தேன் எனக்கு என்ன சீக்கிரம் என்ன பார்த்துடலாம், நான் அது ஈஸி ஷார்ட்கட் அது. அதே மாதிரி கடைசியில அந்த காலேஜ மாமேவ, கடைசியில போற சமயத்துல என்ன சொல்லுடா போதும்னு சொல்றாரு. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இது பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எனக்கு நிஜமாவே புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இது இந்த ஸ்வரகீதா நடத்துறதுல என்னோட ஒரு உள்நோக்கம், எல்லாருக்கும் அந்த அதுல இருக்கிற இந்த பொருளை புரிஞ்சுண்டு அதை அனுபவிச்சுட்டு இருந்தா, அதான் அது பண்ண ஆரம்பிச்சுன்னா ஸ்லோவா நம்ம வாழ்க்கையில அது அப்படியே வந்துடணும். எல்லாருக்கும் வரணும். அதான் பிரார்த்திக்கிறேன். டெய்லி இந்த ஒரு பிரார்த்தனை எனக்கு உண்டு. கீதை எப்படியாவது நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னு, அது சொன்னபடி நடந்தா போறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நீங்க கீதையில முழுகி முத்தெடுக்க பாக்குறேன், எங்களையும் சேர்த்துட்டு கூட்டின்னு வரேன். எவ்வளவு தூரம் முயற்சி பண்றோமோ பண்றோம். அவ்வளவுதான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்ஸ் மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சோ 10வது அத்தியாயத்துல இருக்கும். 10வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான்.
பிரேயர் 10வது அத்தியாயம் எகைன் பகவானோட விபூதிகள் சொல்ற அத்தியாயம் இது. ரொம்ப அழகா எப்படி அந்த பக்திய கொண்டு வரதுக்காக தான் விபூதிகளை சொல்ற, அதை மறக்கக்கூடாது. தன்னை பத்தி சொல்றதுக்காக இல்ல, தன்னை பத்தியான சிறு துளி தான் இதோ எதை சொல்றாளோ அப்படின்னு நினைச்சுக்கணும். ஸோ அதோட பிரேயரை நான் சொல்லிக்கிறேன். பிரேயர்னு 10, 20வது ஸ்லோகங்கள் எடுத்துருக்கோம். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை ஏன மாமுபயாந்தி தே அஹமாத்மா குடாகேஷ சர்வபூதாஷயஸ்திதः அஹமாதிஷ்ச மத்யைச்ச பூதானாமந்த ஏவச்ச. 3 ஸ்லோகங்கள் நேத்திக்கு முடிச்சிருக்கோம். யாராவது சொல்றீங்களா? அட்மின் நான் கேட்டேன், யாராவது சொல்றீங்களான்னு. ரிவிஷன் சொல்றேன் சார். சொல்லுங்கம்மா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத் கீதா அத தசமோऽध्यायः. ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ ஷృణு மே பரமோ வசः யத்தேஹம் பிரியமாணாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. ந மே விதுஸ்சுரகணா பிரபவன்னமஹர்ஷயः அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வஷः. யோ மாமஜமனாதிம் ச வேத்தி லோகமஹேஸ்வரம் அசம்மூடஸ்தமத்யேஷு சர்வபாபை பிரமுச்யதே. யார் என்னை பிறப்பில்லாத ஆதியும் இல்லாதவன் என்று அறிவாரோ, என்னை லோக மகேஸ்வரன் என்று அறிவாரோ, அந்த ஞானி அவர் பாவங்கள் எல்லாத்தையும் கரைஞ்சிட்டு அவர் விடுதலை பெறுவார் அப்படின்னு பகவான் சொல்றார். நான் யார் அப்படிங்கிறதுக்கு பகவான் அடுத்த 2 ஸ்லோகங்கள் 4வதும் 5வதுலயும் சொல்றார் எப்படின்னு. 4வது 5வது 2 ஸ்லோகங்களும் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மமானது, 6வது ஸ்தூலமானது. அதாவது சூக்ஷ்மமானதுன்னா கண்ணுக்கு தெரியாதது, ரொம்ப ஃபைனானது, அது 4வது 5வதும். ஸ்தூலமானதுன்னா தெரிஞ்சது, புரிய முடியறது, பார்க்க முடியறது, ஒரு உருவம் உடையது, அது ஸ்தூலமானது. அது 6வது ஸ்லோகத்தில் சொல்ற. 4வது 5வது ஸ்லோகங்களும் சேர்த்து எடுத்துக்கலாம். 4வது ஸ்லோகம் புத்திர்ஞானமசம்மோஹ க்ஷமா சத்யந்தமஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவோ பயஞ்சா பயமேவச்ச. புத்தி புத்தி, ஞானம் ஞானம், அசம்மோக குழப்பமின்மை, க்ஷமா மன்னித்தல், சத்தியம் சத்தியமானது, தமஹ வெளி கட்டுப்பாடு, க்ஷமஹ மனக்கட்டுப்பாடு, சுகம் சுகம், துக்கம் துக்கம், பவோ சிருஷ்டித்தல், அபாவோ அழித்தல், பயம் பயம், ச மற்றும் அபயமேவ பயமின்மை, ஏவ கூட, ச மற்றும். என்ன சொல்றேன்? புத்தி ஞானம், குழப்பமின்மை, மன்னித்தல், சத்தியம், வெளிக்கட்டுப்பாடு, உள்கட்டுப்பாடு, சுகம் துக்கம், சிருஷ்டித்தல், அழித்தல், பயம் மற்றும் பயமின்மை.
ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். புத்திர் பூமியில ஒரு ஆகாத் கொடுத்து புத்திர் ஞா திர் ரஃபார் கொடுத்து ஞானம சம்மோஹ சம்மோ ஹக் ஹக்கு அப்புறம் ஒரு ஹக் ஹிக்கு ஒரு சைட்டா கொடுக்கணும் விசர்கம் இருக்கிறதுனால. புத்திர் ஞானம சம்மோஹ க்ஷமா ஹக் க்ஷமா இக்கன்ஷம் இருக்கு. க்ஷமா சத்யன் சத்யன் சமேதாக கொடுத்து சத்யன் தமஷமஹ தம ரெண்டுமே குரல் எழுத்துகள். தமஷ அது ஷமஹ இல்ல ஷமஹ. புத்திர் ஞானம சம்மோஹ க்ஷமா சத்யன் தமஷமஹ. சுகம் துக்கம் அது கல ஹ கலந்து ஹ தொண்டையிலேருந்து வரணும். சுகம் சுகம் துக்கம் பவோ பாவோ பவோ பாவோ பயஞ்சா ப அது எல்லாமே ப ப ப வருது. பயை யக்கு அப்புறம் ஞோடு அதாவது ஏன்னா சா அதனால பயஞ்சா பயமேவச்ச. சுகம் துக்கம் பவோ பாவோ பயஞ்சா பயமேவச்ச. யார் சொல்ற? बालसुब्रमण्यन जी। जय श्री कृष्ण गुरु जी। जय श्री कृष्ण। बुद्धिर्ज्ञानम सम्मोह क्षमा सत्यन्तमशमः सुखं दुःखं भवो भावो भयं च भयमेव च। பியூட்டிஃபுல், நல்லா சொன்னீங்க. அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு போலாம். அஹிம்சா சமதா துஷ்டிஸ் தபோதானை யசோ யஷஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக் விதாஹ. அஹிம்சா அஹிம்சை பண்றது, ஹிம்சம் பண்ணாம இருக்கிறது. சமதா சமநிலை, துஷ்டிஹி மனநிறைவு, தபோ தபம், தானம் தானம், யஷஹ புகழ், அயஷஹ அவப்பெயர், பவந்தி ஆகும், பாவா உதிப்பது, பூதானாம் உயிரினங்களின், மத்த என்னிடம் இருந்து, ஏவ மட்டும், பிருதக் விதா பலவிதமான. பகவான் சொல்றார், இந்த முன்னாடி இந்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷனா புத்தி ஞானம் குழப்பமின்மை மன்னித்தல் சத்தியம் வெளிக்கட்டுப்பாடு உள்கட்டுப்பாடு சுகம் துக்கம் சிருஷ்டித்தல் அழித்தல் பயம் பயமின்மை அதுக்கப்புறமா அஹிம்சா சமநிலை சந்துஷ்டம் தவம் செய்வது தானம் செய்வது புகழ் அவப்பெயர் என்று பலவிதமான நிலைகள் என்னிடம் இருந்துதான் வருகிறது. எல்லாமே என்கிட்ட தான் வருது அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு க்ஷணா பார்க்கலாம். அஹிம்சா ஹிம்சா இல்ல வ கொண்டு வரலாம். அஹிம்சா சமதா அஹிம்சா நெடிலெழுத்து சமதா திருப்பி தா நெடிலெழுத்து துஷ்டிஸ் துஷ்டி தூக்கு மேல ஒரு ஆகாத் கொடுத்து இஷ் அண்ட் ஜாயிண்ட் இருக்குல்ல துஷ்டிஸ் துஷ்டிஷ்லாம் இல்ல துஷ் இஷ் ட துஷ்டிஸ் தபோ தானை யஷோ யஷஹ தபோ நெல்லெழுத்து தானை ஐ வருது ஏன்னா ய வருதுனால தானை யஷோ யஷஹ பவந்தி பாவா பூதானாம் பவந்தி ராகத் கொடுத்து பவந்தி பாவா ரெண்டுமே நிறுத்து பூதானாம்
எல்லாமே நெடில் எழுத்துகள், எல்லாமே ப ப ப வருது. ஜாகிரதையா சொன்னா கரெக்டா இருக்கும். பவந்தி பாவா பூதானாம் மத்த ரெண்டு த மத்த ஏவ ஏவ இல்ல ஏவ தொண்டையிலேருந்து மத்த ஏவ பிருதக் விதாஹா புருல பிருதக் அது பிருதக் விதாஹா மேல ஆகாத் கொடுத்து பிருதக் விதாஹா भवन्ति भावा भूतानां मत्त एव पृथग् विधाः. दीपा जी। नेक्स्ट पढ़ूंगा. जया जी। समता दुष्टि तपोधानै यशो यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथक् विधाः. Beautiful जी. दुष्टि சொல்லல துஷ்டி த சொல்லனா இன்னும் பெட்டரா இருக்கும். தமிழோட த துஷ்டிஸ் பவந்தி பாவா பூ தல்லா பவும் கரெக்டா வரணும். இல்ல பவந்தி சொல்லல அது பவந்தி சொல்லலாம். அதே மாதிரி மத்த ஏவ பிருஹது த இல்ல பிருதக் இக்கு வரணும். பிருதக் விதாஹ. பர்ஃபெக்ட். சொல்லுங்க. अहिंसा समता तुष्टि तपोधानै यशो यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथक् विधाः. பியூட்டிஃபுல். அந்த பிருத்தக் அந்த த அது கொஞ்சம் கரெக்டா வரணும். நான் அஹிம்சா சொல்ல இம்ம வேண்டாம், ஹியூ அவங்க சொல்லணும்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? கிருஷ்ணா. ஸோ பகவான் வந்து இந்த தன்னோட ஸ்தூல தன்னோட சூக்ஷ்ம ரூபங்களை இந்த 4வது 5வது ஸ்லோகங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். என்னெல்லாம் சொல்றாரு? புத்தி. புத்தினா நம்மள்ட்ட இருக்கிறது, அது தீர்மானிக்கிறது, எந்த நோக்கம் கொண்டு வருது, இதெல்லாம் புத்தியோட வேலை. டிசைடிங் அத்தாரிட்டி புத்தி. ஞானம் ஞானம் சொல்றோம், எது எது கரெக்ட் எது கரெக்ட் இல்லை அப்படின்னு பாக்குறது, எது நஜம் எது நஜம் இல்ல, பொய்யானது எது கரெக்டான, எது சரியானது எது சரியில்லாதது, எது அழியிற போறது எது அழிய போகாதது, இதெல்லாம் ஞானம். இந்த ஞானம்ங்கிறது பகவான் மனுஷ பிறவிக்கு தான் கொடுத்துருக்கான். இந்த அளவான ஞானம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு லிமிட்ல ஞானம் இருக்கு. ஆனா மனுஷ பிறவிக்கு தான் ஞானம் அதிகமானது. அசம்மோக, குழப்பமா இல்லாம இருக்கிறது. என்ன குழப்பம்? நான் யாருங்கிற குழப்பம். நான் இந்த உடம்பா, நான் இந்த பகவானின் துளியா, அந்த குழப்பம். இந்த குழப்பம் இல்லாதது அசம்மோக, க்ஷமா. யாராவது நமக்கு கஷ்டம் கொடுத்தா அவளை க்ஷமிக்கணும். நம்மள்ட்ட அந்த அவரை அந்த யார் நம்மளை கஷ்டம் கொடுக்கிறாளோ அவளை தண்டிக்கிறதுக்கான பவர் நம்மள்ட்ட இருந்தாலும் அத வேண்டாம்னு விட்டு கொடுக்கறது, க்ஷமிக்கிறது, இதுதான் க்ஷமா. சத்தியம். சத்தியம் சத்தியங்கிறது ஒண்ணுதான், பகவான் ஒருதான் ஒரே சத்தியம், பாக்கி எல்லாமே நிஜம் இல்லை. பகவான் கூறுவதுதான் சத்தியம், பகவான் நம்மளை செய்ய சொல்றதுதான் சத்தியம். தமஷமஹ,
நம்ம இந்திரியங்கள் மேல கட்டுப்பாடு பண்றது தமஹா, நம்மளோட மனசு மேல கட்டுப்பாடு பண்றது ஷமா. தமஷமான இந்திரியங்கள் மேலயும் கட்டுப்பாடு பண்ணிட்டு மனசு மேலயும் கட்டுப்பாடு பண்றது தமஷமா. சுகம் துக்கம், நல்ல நல்ல மாதிரி சூழ்நிலை இருந்தா சுகம், கெட்ட சூழ்நிலை இருந்தா துக்கம். பவோ பாவக, பாவனா உற்பத்தி பண்றது, அபாவனா அதை அழிக்கிறது. பயம் சா பயமேவச்ச, இது நடந்துடக்கூடாதே, இந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதே, அப்படிங்கிறது பயம். பயம் இல்லாம இருக்கிறது அபயம். பயம் சா பயமேவச்ச. அஹிம்சா, இன்னொருத்தருக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறது அஹிம்சா. அஹிம்சாங்கிறது வெறும் அடிக்கிறது மட்டும் இல்ல, கையால அடிக்கிறதோ உடம்ப அடிக்கிறதோ அது மட்டும் இல்ல. உடம்பால, மனசால, பேச்சால, காயா மனசா வாச்சா எல்லாம் எது விடலையும் தொல்லை கொடுக்காம இருக்கிறது, கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது அஹிம்சை. சமதா, சமதாங்கிறது நடுநிலையா இருக்கிறது, ஈக்குவாலிட்டியா இருக்கிறது. நல்ல மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் கெட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது சமமா பார்க்கறது சமதா. துஷ்டி, சந்துஷ்டமா இருக்கிறது, எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் சந்துஷ்டமா இருக்கிறது துஷ்டி. தபஹ, தபஸ் பண்றது. எப்படி நம்ம உபவாசம் எடுக்கிறோமோ அதுவும் ஒரு தபஸ். தபஸ் பண்றச்ச உடம்புக்கு கஷ்டமான ஒரு விஷயம்தான் பண்றோம், ஆனா அதை ஹாப்பியா பண்றோம். ஐயோ உபவாசம் எடுக்கிறது அப்படி இல்லை, ஆஹா உபவாசம் பண்ற நாள் அப்படின்னு தான் இருக்கணும். அப்படி பண்றதுதான் உபவாசம். ஐயா ஏகாதசி வந்துச்சு எனக்கு உபவாசம் பண்ணுமே அப்படின்னு இருக்க. ஏகாதசி வந்துட்டு நமக்கு இன்னைக்கு உபவாசம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் தபஸ். அப்படிதான் பண்ணவும் பண்றோம். கஷ்டம் கொடுத்தாலும் அதுல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. தானம், தானம்ங்கிறது பொருளோ இல்ல பணமோ இன்னொருத்தருக்கு கொடுக்கறது எல்லாம் தானம் இல்லை. நல்ல வழியில நம்மள்ட்ட சேர்ந்திருக்கிற பணமும் பொருளும் கொடுக்கறது தான் தானம். எவன்ட்டையோ திருடிட்டு இன்னொருத்தட்ட கொடுக்கறது தானம் இல்லை. இந்த ராபின் ஹுட் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர்கிட்ட திருடிந்து பணக்காரன்ட்ட திருடிட்டு ஏழைகளுக்கு கொடுக்குறேன் நான் ஹீரோ அப்படின்னு, அது தானம்ங்கிறது இல்லை. அது நல்லதா கெட்டதாங்கிறது பேச்சு நம்ம அதுக்கு வரல. தானம்ங்கிறது நல்ல வழியில நம்ம கிட்ட இருக்கிற பொருளும் செல்வமும் இன்னொருத்தர் கொடுக்கறது தான் தானம். அது தானம் யாருக்கு கொடுக்கணும்னா யாருக்கு அதை கொடுக்கறதுல அவளுக்கு நன்மை நடக்குமோ அது தானம். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, அது கொடுக்கறதுனால எனக்கு ஒன்னும் இது கிடைச்சிருமே, இந்த மாதிரி தானம் பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலனை எதிர்பார்த்து பண்றது தானம் இல்லை. இந்த மூணு விஷயம் தானம்ல நம்ம பார்த்துக்கணும். ஒண்ணு, நல்ல வழியில வந்திருக்கணும், அது சரியான வழியில வந்திருக்கணும். வேதங்களும் உபனிஷத்துலயும் எப்படி சொல்லிருக்காளோ அந்த வழியில வந்திருக்கணும் இந்த பணம், இந்த பொருள், இந்த செல்வம். கொடுக்கிறவாளுக்கு நன்மையா இருக்கணும் அது. அது மூணாவது, அதை கொடுக்கறதுனால எனக்கு எதுவும் ஒரு பலன் வரணுமே எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கறது. இந்த மூணு தான் தானம். யசோ அயஷா, யசோனா நமக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது, நற்பெயர் கிடைக்கிறது. நற்பெயர் கிடைக்கிறதுன்னா இன்னொருத்தர வற்புறுத்தி நற்பெயர் வாங்குறது நற்பெயர் இல்லை. என்னை பத்தி நல்லா சொல்லு அப்படின்னு சொல்றது இல்லை. நம்ம டிசர்வ் பண்ணி நம்மளோட நல்ல குணங்கள்னால, நம்மளோட நல்ல கர்மங்கள்னால நமக்கு புகழ் கிடைக்கிறது, நல்ல பெயர் கிடைக்கிறது. இது யஷ.
அயேஷா வந்து அவமானம், கெட்ட கர்மங்கள்னாலையும் மனசுல கெட்ட உணர்வுகள் இருக்கிறதுனாலையும் எந்த மாதிரி கெட்ட நடத்தையினாலையும் வருது அயேஷா. இதெல்லாம் பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக்விதாக. இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு வருது, அது பகவான்கிட்டேந்து வருது. பகவான் தான் அதோட மூலம். மத்தனா என்னோட பவர்ல பிருதக்விதா பலவிதமான விபூதிகள். யாருக்கு இது வந்து புரியுது? எல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற நல்லது கெட்ட எந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருந்தாலும் பகவான்கிட்ட தான் வருது. எந்த மாதிரியான ஒரு எந்த மாதிரியான ஒரு மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், உணர்வுகள் இருக்கட்டும், இதெல்லாம் பகவான்கிட்ட இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா பகவான்கிட்ட அப்படியே லயிச்சுன்னு இருந்துடலாம். இங்க இருந்து 20 விதமான உணர்வுகள் சொல்லியிருக்காரு. அதுல 12 வந்து மனசுல இருந்து வருது. தனித்தன்மையா வருது. அதுல பயம் அபயம் அந்த ரெண்டும் மனசுல இருந்து வருது. அபயம் 12 தனிப்பட்ட உணர்வுகள். அது தவிர அபயம் 13 ஆச்சு. பாக்கி 7 கான்ட்ரடிக்டரியா வருது. பாவம் அபாவம், யசோ அயசம், இதெல்லாம் நம்மளோட பழைய ஜென்மத்துல பண்ண கர்மங்கள், ஆர் இந்த ஜென்மத்திலேயே நம்ம பண்ணிருக்கிற கர்மங்கள். இதே மாதிரி சுகம் துக்கம் பயம் இதெல்லாம் நம்ம வந்து இங்க இந்த ஜென்மத்துல உணர்வுகள் இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கிறது. அப்படிங்கிற ஒரு தப்பான மனப்பான்மையால வந்தது. ஆனா இந்த 20 வந்தது பகவான்கிட்ட. இதேதான் பகவான் வந்து 7வது அத்தியாயத்தில் சொல்ற, ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தாமசாச்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வஹந்தேஷு தே மயி. எல்லா விதமானதும் சாத்விக மற்றும் ராஜசிக மற்றும் தாமசிக குணங்கள் அறிந்து கொள், என்னிடமிருந்துதான் வருகின்றன, நான் அவற்றில் இல்லை. மத்த ஏவேதி தான் வித்தி நத்வன் தேஷு தேமகி. நான் அவற்றில் இல்லை, ஆனால் அந்த குணங்கள் என்னில் உள்ளன. அதேதான் இங்கேயும் வருது. பகவான் இங்க வந்து நமக்கு வந்து காமிக்கிறார், எல்லாமே என்கிட்ட தான் வருது. எல்லா மாதிரியான ஃபீலிங்ஸும் இருக்கட்டும், எல்லா மாதிரி விபூதிகளும் இருக்கட்டும், எல்லாம் எங்கிட்ட தான் வருது. எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து பல்வேறு கருவிகள்ல போய் பல்வேறு வேற வேறமா அந்த எலக்ட்ரிசிட்டியோட பவர் வருது. ஒரு
குளிர் ஒரு ஃப்ரிட்ஜில் போச்சுன்னா குளிர் காமிக்கிறது, ஹீட்டர்ல போச்சுன்னா சூட காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி எந்தெந்த கருவியில் போறதோ அந்தந்த மாதிரி ஆனா அதுக்கு வெளிப்படையாருது. அதே மாதிரி பகவான் வந்து எல்லாருக்குள்ளேயும் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ நம்மளோட புருஷார்த்தம் எப்படியோ, நம்மளோட புருஷார்த்தம்னா நம்மளோட ஃப்ரீவில்னால என்ன பண்றோமோ, எதை நம்ம சூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. சூஸ் பண்றது எப்பன்னா பழைய ஜென்மங்களா இருக்கட்டும், இந்த ஜென்மங்களா இருக்கட்டும், எந்தெந்த எல்லா இடத்துலயும் நம்ம என்ன மாதிரியான கர்மங்களை நம்ம சூஸ் பண்றோமோ அந்த சாய்ஸ் நமக்கு கொடுத்திருக்கார் பகவான். அது நம்மளோட புருஷார்த்தம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு கருவி அதுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வரும். சோ பக்தி யோகத்துல பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபீலிங்ஸும் பகவான்கிட்டேருந்து வருது. அப்படி நம்ம நினைச்சுட்டோம்னா இந்த ஃபீலிங்ஸோடையும் நமக்கு ஒரு அபிண்ணமான ஒரு பகவானும் அதுவும் தனி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். பிருத்தக் விதாக, எப்படி நம்ம கையில ஒவ்வொரு விரல் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பல விதமா அது அந்த ஃபீலிங்ஸ் அவர்கிட்டேருந்து வெளியில வருது. எல்லா விதமான பயம் அபயம் எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு. இது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லாமே ஃபீலிங்ஸ் எப்படி பகவானுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இப்படி நினைச்சு பார்க்கலாம், இந்த ஃபீலிங்ஸ்ங்கிற ஒரு விஷயமே பகவான் நமக்கு கொடுத்திருக்காருன்னா அது பகவான்கிட்டேருந்து வந்ததுதான். இதுக்கும் வெளி உலகத்திலேருந்து வர்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது பகவான் நமக்கு இந்த சமயத்துல அதை கொடுத்திருக்காரு நம்மளோட கர்மங்களுக்கு தகுந்தாப்புல. இது வந்து அங்கேருந்து வரல, நம்ம உலகத்திலேருந்து நமக்கு வரல. இது நம்ம பண்ண கர்மங்கள்னால வந்திருக்கு. இந்த மகிழ்ச்சியும் சுகமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கட்டும், எல்லாமே பகவான்கிட்டேருந்து வந்திருக்கு. எல்லாமே பகவானோட ரூபம், பகவானோட விபூதி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா பகவான் சொல்ற மாதிரி இந்த பிணைப்பு இந்த உலகத்திலேருந்து விட்டுட்டு பகவான்கிட்ட போயிடும். அதுக்குதான் பகவான் தன்னோட சூக்ஷ்மமான விபூதிகளை இப்படி 20 விபூதிகளை இங்க சொல்லியிருக்க. எல்லா விபூதிகளும் என்னோட ஒரு 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 துளிதான். எந்த மாதிரியான பார்த்துட்டாலும் பகவானை பார்த்துக்கலாம். எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் இது கடவுள்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட பாக்குறதுக்கு எல்லா ஃபீலிங்ஸே பகவான் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் பகவான் இந்த சொல்லியிருக்க இந்த 2 ஸ்லோகங்கள்ல புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கே இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிக்கிறது. ஆமா இப்படிதான் அப்படின்னு. நம்ம எதுக்கு இவ்வளவு இந்த உலகத்திலேருந்து தான் நம்ம கஷ்டம் வருதுன்னு ஏன் நினைச்சுக்கிறோம் அப்படின்னு. சோ அடுத்த ஸ்லோகத்துல அவரோட ஸ்தூலமான விபூதிகளை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கார். 6வது ஸ்லோகம். மஹர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷான் லோக இமா பிரஜாஹ. மகர்ஷிகள், சப்த 7 பூர்வே முன்பு, சத்வாரோ 4, மனவக மனுக்கள் 17 மனுக்கள், ததா கூட, மத் என்னால், பாவாக சிருஷ்டிக்கப்பட்டது, மானசா மனது, ஜாதா பிறப்பு, ஏஷாம் அவரிடமிருந்து, லோக லோகம்,
இமா இதெல்லாம் பிரஜா மனிதர்கள். 7 மகரிஷிகள், அவருக்கு முன்பு 4, பிறகு 14 மனுக்கள், எல்லாம் என் மனதிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது. அவரிடமிருந்து எல்லா மனிதர்களும் தோன்றினார். சாரி, பகவான் ஒவ்வொரு சனமா பார்க்கலாம். மஹர்ஷயஸ், மஹர் ரஃபார் கொடுத்து மஹர்ஷய ஷயல மஹர்ஷய சப்த சப்த சமதாக சப்த பூர்வே பூர்க்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து பூர்வே ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள். சத்வாரோ சத்வா சமதாக சத்வாரோ மனவஸ்ததா மனவ குரில் எழுதுகள் வ மேல ஒரு ஆகாத் கொடுத்து மனவஸ்ததா மத்பாவா மானசாஜாதா எல்லாமே நடுவில் எழுத்துகள் வந்துருக்கு. மத்பா ம மேல ஆகாத் கொடுத்து மத்பாவா மானசா மானசா மாவு நடுவில் எழுத்து சாவு நடுவில் எழுத்து ந குரல் எழுத்து மானசா ஜாதா எல்லாமே நடுவில் எழுத்துகள். ஏஷா லோக ஏ ஏல ஏஷா ஏஷா லோக இமா பிரஜாஹா இமா பிரமா ஒரு விசரை கொடுத்து இமா பிரஜாஹா. राजी जी இல்லைங்களா? राजी जी சொல்றீங்களா? மைதிலி जी मकर्ष्यः सप्त पूर्वे सत्वारो मनभस्तथा मद्भावा मानसा जाता येषा लोक इमाः प्रजाः. பியூட்டிஃபுல். எல்லாமே ரொம்ப அழகா இருந்து தாதா மனவஸ்த தா அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Thank you, sir. போன ஸ்லோகத்துல அவர் தன்னோட 20 விபூதிகளை வேற வேற உணர்ச்சிகள் மாதிரி சொன்னார். இந்த ஸ்லோகத்துல அவரோட 25 விபூதிகளை சொல்றார். ஸ்தூலமான மனுஷ ரூபத்துல எந்த மாதிரி மனுஷாலாம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினது மனுஷ. மகர்ஷய சப்தா 7 மகர்ஷிகள். அவ நிறைய காலங்கள் இருந்து நிறைய ஞானங்கள் படைச்சுன்னு நிறைய படிச்சு நிறைய விஷயங்களை கூறி அவளுக்கு தெய்வீக அருளும் இருந்தது, தெய்வீக பார்வையும் இருந்தது. அவளால தான் இந்த கோத்திரங்கள்லாம் அமைச்சது. மரீச்சி, அங்கீர, அத்ரி, புலஸ்தய, புலக, கிரது, வசிஷ்ட, இந்த 7 மகர்ஷிகள் எல்லா வேதங்களும் கற்றுண்டவா, பிரம்மனால படைச்சப்பட்டவா. பூர்வே சத்வாரா 4 குமாரர்கள், சனக, சனந்தன, சனாதன, சனதகுமார. இவாள்லாம் பிரம்மனின் மனசிலேந்து வந்தவா. பகவானோட வியாபிக்கப்பட்ட மனிதர்கள். குமாரர்களா இருந்தா குழந்தைகளாவே இருப்பா. 3 உலகத்திலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு பகவான் நாமத்தை பிறப்பின்னு இருந்தா.
மனவஸ்ததா. மனவனா மனவஸ்ததா, அதாவது மனுக்கள் 14 மனுக்கள் இருக்கா. ஸ்வயம்புவ ஸ்வரோசிச்ச உத்தம தாமச ரைவத சக்ஷுச வைவஸ்வத சாவரணி தக்ஷா சாவரணி பிரம்ம சாவரணி தர்ம சாவரணி ருத்ர சாவரணி தேவ சாவரணி இந்திர சாவரணி அப்படின்னு 14 மனுக்கள். பிரம்மனோட ஒரு நாள் ஒரு ஒரு கல்பம், அதுல இந்த 14 மனுக்களும் 4 யுகங்களை எடுத்துட்டு 71 இந்த மாதிரி 4 யுகங்கள் எடுத்துட்டு இருக்கா. இப்ப பிரம்மன் அவரோட 51வது வருஷத்துல இருக்கார். 7வது மனுதான் வைவஸ்வத. அதுக்காக ஸ்லோகம் பூஜை பண்றத வைவஸ்வத மன்வந்தரே அப்படிங்கிறோம். இப்ப வைவஸ்வத மன்வந்தர நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி 14 மனுக்கள் இருக்கா. அவ பிரம்மன் எப்படி கிரியேட் பண்ணிருக்காரோ, பிரம்மன் எப்படி சொல்றாளோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த உலகத்தை நடத்துறவா, இந்த பிரபஞ்சத்தை நடத்துறவா. மானசா ஜாத்தா, இவாள்லாம் பிரம்மனோட மனசுலேந்து வந்தவா. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அதான் பிரம்ம புத்திரர்கள் இவாள்லாம். பகவானோட புத்திரர்கள் கூட சொல்லலாம். பகவான் தான் பிரம்மனை படைச்சிருக்கார், பிரம்மன் டெந்தி இவாள்லாம் வந்திருக்கா. சோ எல்லாமே இந்த பிரபஞ்சமே பகவானோட மனசுலேன்னு வந்திருக்கு. மத் பாவா, எல்லாமே பகவான்கிட்ட லயிச்சுன்னு இருக்கா, பகவானை வழிபாடுறா. ஏஷாம் லோக இமா பிரஜாஹா. பிரஜாஹா அப்படின்னா மனிதர்கள். பிரஜாகாங்கிறது 2 விதமா வருது. ஒண்ணு ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்து வந்தது, அப்படி வருது ஒரு பிரஜா. இன்னொன்னு பகவான்கிட்ட மனசுல இருந்து வருது. ஸ்திரீயும் புருஷனோடு சேர்ந்து வருது பிந்துஜா. பகவானோட மனசுல இருந்து வருது நடஜா. சோ எல்லா முனிகளும் இந்த 4 குமாரர்கள் சனகா, சனந்தனா, சனாதனா, சனதகுமாரா, இவாள்லாம் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை, செலிபேட்டா இருக்கா. அவள்லாம் நடஜா. அந்த மனுக்கள்ல இருந்து வந்தவா. இந்த 7 மகர்ஷிகள்ல இருந்து வந்தவா. இவாள்லாம் பிந்துஜா. நம்மள மாதிரி எல்லாருமே பிறந்திருக்கா. இந்த 7 மகர்ஷிகளும் இருக்கட்டும், 4 சனக்கர்களும் இருக்கட்டும், 4 குமாரர்கள். சனக்காங்கிறது ரொம்ப
காமனா யூஸ் பண்ணுது. சனகாதியர் அப்படின்னு இந்த என்ன தவம் செய்தனை பாட்டுல கூட வரும். சனகாதியர் சந்த சனக்காதான் இது. இவெல்லாம் பகவானோட மனசுல இருந்து வந்தவா. அதனால பகவானோட அனன்யமா இருக்கிறவா. சோ இவ எல்லாமே பகவான்கிட்ட தான் தோன்றிருக்கார். எல்லாமே என்னோட மேனிஃபெஸ்டேஷன் தான், என்னோட விபூதிகள் தான் அப்படின்னு பகவான் இந்த 20 உணர்வுகள் போல இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் குளோரிகள் விபூதிகளா இருக்கட்டும், இங்க 25 ஸ்தூலமா மனுஷ ரூபத்துல இருக்கிற விபூதிகளா இருக்கட்டும், எல்லாமே பகவான்கிட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு பகவான் இந்த 3 ஸ்லோகத்துல எல்லாமே என்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோட எங்களோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.